வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் இந்த தொகுப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. மகாத்மா காந்தி என்று சொன்ன உடனேயே எந்த குறையும் இல்லாத ஒரு முழுமையான ஆளுமைதான் நம் கண்முன்னே வருவார், இல்லையா? ஆனால் அந்த மாபெரும் ஆளுமை உருவாவதற்கு முன்பு அவருடைய இளமை காலம் என்கிற அந்த சிற்பியின் கூடம் எவ்வளவு குழப்பமாகவும் தூசுகள் நிறைந்ததாகவும் இருந்தது என்பதை இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவருடைய மிகப்பெரிய தோல்விகள் எப்படி வரலாற்றையே மாற்றியமைக்கும் பாடங்களாக அமைந்தன என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். ஆரம்பிப்பதற்கு முன் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். காந்தி பிறப்பிலேயே ஒரு மகாத்மாவா? பொதுவாக உலகத் தலைவர்கள் அனைவருமே பிறக்கும்போதே புனிதர்களாக, குறையே இல்லாதவர்களாக பிறந்திருப்பார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? அது முற்றிலும் வேறானது. மிகவும் ஆழமான மனித இயல்புகளோடும் பல பலவீனங்களோடும் தான் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். காந்தியின் ஆரம்பகால வாழ்க்கையில் நடந்த சில அதிர்ச்சியான விஷயங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கடனை அடைப்பதற்காக திருடியிருக்கிறார். உடல் வலிமைக்காக ரகசியமாக மாமிசம் சாப்பிட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் விரக்தி தாங்காமல் தற்கொலைக்கே முயன்றிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மேடை பயத்தினால் நீதிமன்றத்தில் பேச முடியாமல் அப்படியே உறைந்து போயிருக்கிறார். இதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? காந்தியும் ஒரு காலத்தில் பயம், சலனங்கள் மற்றும் தன்மேலேயே நிறைய சந்தேகம் இருந்த ஒரு சாதாரண 10 சிறுவனாகவே இருந்திருக்கிறார். இளைஞனின் வாக்குமூலம். அவருடைய இளமைப் பருவத்தில் நடந்த விஷயங்களை இப்போது நாம் பார்ப்போம். அவருடைய பள்ளி நாட்களில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இது. ஒரு முறை திரு கைல் என்கிற கல்வி ஆய்வாளர் ஸ்பெல்லிங் டெஸ்ட் வைத்தார். அதில் கெட்டில் என்கிற ஆங்கில வார்த்தையை காந்தி தவறாக எழுதிவிட்டார். இதை கவனித்த அவருடைய ஆசிரியர் பக்கத்தில் இருக்கும் மாணவனை பார்த்து காப்பி அடிக்கச் சொல்லி தன்னுடைய காலணியால் காந்தியை லேசாக உதைத்து சைகை காட்டினார். ஆனால் காந்தி என்ன செய்தார் தெரியுமா? அந்த மாதிரி குறுக்கு வழியை தேட அவர் மறுத்துவிட்டார். இதன் விளைவு என்ன ஆனதென்றால், அந்த வகுப்பிலேயே அந்த தேர்வில் தோல்வியடைந்த ஒரே மாணவன் காந்திதான். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கிறது. அவருடைய உள்நோக்கத்திற்கும் அதன் விளைவுகளுக்கும் இருக்கும் தொடர்புதான் அது. ஆங்கிலேயர்களைப் போல நாமும் உடல் வலிமையோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசையில் காந்தி ரகசியமாக மாமிசம் சாப்பிடத் தொடங்கினார். ஆனால் அதன் பிறகு அவருக்கு இரவில் உயிருள்ள ஆடு தன் வயிற்றுக்குள் கத்துவது போன்ற பயங்கரமான கனவுகள் வர ஆரம்பித்தது. அது மட்டுமல்லாமல், பெற்ற தாயிடமே பொய் சொல்கிறோமே என்கிற அந்த தாங்க முடியாத குற்ற உணர்ச்சி அவரை அந்த மாமிசம் சாப்பிடும் பழக்கத்தை முற்றிலுமாக கைவிடச் செய்தது. வெறும் 13 வயது! நம்ப முடியாத இந்த இளம் வயதிலேயே ஒரு மூவர் திருமணத்தில் காந்திக்கு திருமணம் நடந்தது. இந்த சம்பவம் அவரை இளம் வயதுக்கே உரிய பொறாமை, காமம் மற்றும் தன்னுடைய புதிய மனைவியான கஸ்தூர்பாயை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற அதிகார ஆசை நிறைந்த ஒரு குழப்பமான உலகத்திற்குள் தள்ளியது என்றுதான் சொல்ல வேண்டும். பிராயச்சித்தம். அவருக்குள் ஏற்பட்ட அந்த உண்மையான மாற்றம் எப்படி நடந்தது என்று இப்போது நாம் பார்க்கலாம். தன் சகோதரனுடைய 25 ரூபாய் கடனை அடைப்பதற்காக அவனுடைய தங்க காப்பிலிருந்து ஒரு சிறு துண்டை திருடினார் காந்தி. ஆனால் அந்த சம்பவம் அவரை தூங்க விடாமல் சித்திரவதை செய்தது. அந்த தாங்க முடியாத குற்ற உணர்ச்சியின் பாரம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. அது என்னவென்றால், செய்த தவறுக்காக தன் தந்தையிடம் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் எழுதித் தர வேண்டும் என்கிற ஒரு தீர்க்கமான முடிவை அவர் எடுத்தார். நடுங்கும் கைகளோடு அந்த கடிதத்தை காந்தி தன்னுடைய தந்தையிடம் கொடுத்தார். அப்பா நிச்சயம் ரொம்பவும் கோபப்படுவார், தன்னை அடித்து துன்புறுத்துவார் என்றுதான் காந்தி முழுமையாக எதிர்பார்த்தார். ஆனால் நோய்வாய்ப்பட்டிருந்த தன்னுடைய தந்தையின் படுக்கைக்கு அருகில் நின்று கொண்டிருந்த போது அங்கு முற்றிலும் வியக்கத்தக்க ஒரு விஷயம் நடந்தது. இதுதான் அகிம்சை பற்றி காந்தி கற்றுக்கொண்ட முதல் பாடம். அவருடைய தந்தை அவரை அடிக்கவே இல்லை. மாறாக அந்த கடிதத்தை படித்துவிட்டு மௌனமாக கண்ணீர் விட்டார். வன்முறையான தண்டனை என்பது தற்காலிகமான ஒரு பயத்தை மட்டும்தான் உருவாக்கும். ஆனால் அன்பும் உண்மையான பிராயச்சித்தமுமே ஒருவருடைய ஆன்மாவை நிரந்தரமாக மாற்றும் என்பதை காந்தி அன்று ஆழமாக கற்றுக்கொண்டார். ஒரு வழக்கறிஞரின் தோல்விகள், அவருடைய தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்ட சறுக்கல்களை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். லண்டனில் படிக்கச் சென்றபோது தன்னை ஒரு ஆங்கிலேய பண்பாளனாக, அதாவது ஒரு இங்கிலீஷ் ஜென்டில்மேனாக மாற்றிக்கொள்ள அவர் மிகவும் மெனக்கெட்டார். விலையுயர்ந்த தொப்பி, ஆடம்பரமான உடைகளை வாங்கியது மட்டுமில்லாமல் வயலின், பிரெஞ்சு மொழி மற்றும் நடன வகுப்புகளிலும் சேர்ந்தார். ஆனால் விரைவிலேயே அவருக்கு ஒரு விஷயம் புரிந்தது. வெளிப்புற ஆடம்பரங்கள் ஒருபோதும் மரியாதையை தராது, ஒரு மனிதனின் உண்மையான குணமே அவனுக்கு மரியாதையை தேடித்தரும் என்பதை உணர்ந்து அந்த போலி தோற்றத்தை முற்றிலுமாக கைவிட்டார். படித்து முடித்துவிட்டு வழக்கறிஞராக இந்தியா திரும்பியதும் அவர் சந்தித்த முதல் வழக்கே படு தோல்விதான். மும்பை நீதிமன்றத்தில் மாமி பாய் என்கிற ஒரு பெண்ணுக்காக அவர் ஆஜரானார். ஆனால் என்னானது தெரியுமா? அதீதமான மேடை பயத்தினால் அப்படியே உறைந்து போய் அவரிடம் ஒரு கேள்வி கூட கேட்க முடியவில்லை. கடைசியில் தான் வாங்கிய 30 ரூபாய் கட்டணத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டு நீதிமன்றத்தை விட்டே பயந்து ஓடினார்.
இந்த தொழில்முறை அவமானம், அது மட்டுமில்லாமல் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியால் அவர் ரயிலிலிருந்து வெளியே தள்ளப்பட்ட அந்த கொடூரமான சம்பவம், இது எல்லாமே சேர்ந்துதான் 1893இல் அவரை இந்தியாவை விட்டு தென்னாப்பிரிக்காவிற்கு பயணிக்கச் செய்தது. அந்த பயணம்தான் ஒட்டுமொத்த வரலாற்றையும் மாற்றப் போகிறது என்று அவருக்கு அப்போது தெரியாது. சத்தியாகிரகத்தின் பிறப்பு. எப்படி தன்னுடைய பலவீனத்தையே அவர் ஆயுதமாக மாற்றினார் என்பதை இப்போது பார்க்கலாம். உண்மை, அஹிம்சை மற்றும் எளிமை, இந்த அடிப்படை கொள்கைகள்தான் அவருடைய மாபெரும் அடித்தளமாக மாறியது. தென்னாப்பிரிக்காவில் அவர் நேருக்கு நேர் சந்தித்த நிறவரி மற்றும் ஏற்றத்தாழ்வுகளின் கொடூரமான அனுபவங்கள் மூலமாகவே இந்த கொள்கைகள் முழுமையாக, மிகவும் உறுதியாக உருவெற்றது. அதன் பிறகு ஜான் ரஸ்கின் எழுதிய அன்டு திஸ் லாஸ்ட் என்கிற புத்தகத்தை படித்தது அவருக்குள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. வழக்கறிஞரின் வேலைதான் மிகவும் உயர்ந்தது என்கிற தன்னுடைய சொந்த மேட்டுக்குடி மனப்பான்மையை காந்தி அப்போதுதான் உடைத்தெறிந்தார். ஒரு முடித்திருத்துபவரின் உழைப்பிற்கும் ஒரு வழக்கறிஞரின் உழைப்பிற்கும் சமமான மதிப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்தார். அதனால் உடல் உழைப்பும் அறிவுசார் வாழ்க்கையும் சமமாக மதிக்கப்படும் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை அவர் உருவாக்கினார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய பலவீனத்தையே எப்படி ஆயுதமாக மாற்றினார் என்பதுதான். மற்ற வழக்கறிஞர்களைப் போல சத்தமாக, ஆக்ரோஷமாக அவரால் வாதிட முடியவில்லை. அதனால் அவர் என்ன செய்தார் என்றால், உண்மையான தரவுகளை தேடுவதிலும் அமைதியான முறையில் சமரசம் செய்வதிலும் முழுமையாக கவனம் செலுத்தினார். இதுவே பிற்காலத்தில் அவருடைய புகழ்பெற்ற அகிம்சை வழியான சத்தியாகிரகமாக உருவெடுத்தது. நிறைய பேர் நினைப்பது போல சத்தியாகிரகம் என்பது பலவீனமானவர்களுக்கான ஆயுதம் கிடையாது. பொது மேடையில் பேச பயந்து நடுங்கிய ஒரு மனிதனால் அநீதிக்கு எதிராக உண்மையை பிடிவாதமாக பிடித்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அசைக்க முடியாத அறப்போராட்டம் இது. இது எவ்வளவு பெரிய அசாதாரணமான தைரியம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிற்பியின் கூடம். அத்தனை குழப்பங்களுக்கும் தோல்விகளுக்கும் பிறகு உருவான அந்த தலைசிறந்த படைப்பை பற்றி கடைசியாக பார்க்கலாம். உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நாம் பிறப்பிலேயே ஒரு குறையற்ற புனிதராக இருக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை என்பதை காந்தியின் வாழ்க்கை நமக்கு ஆணித்தரமாக நிரூபிக்கிறது. இந்த தொகுப்பு உங்களுக்கான ஒரு இறுதி கேள்வியை விட்டுச் செல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய தோல்விகளும் உங்களுடைய தற்போதைய பலவீனங்களும் உங்களையே ஒரு மாபெரும் தலைசிறந்த சிற்பமாக செதுக்கிக் கொண்டிருக்கும் உளியின் அடிகளாக இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்பில் சந்திப்போம். நன்றி.